ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேபி அண்ட் பேபின்னு ஒரு படம் ரீசெண்டாக வெளியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க. ஜெய், யோகி பாபு லீட் ரோலில் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் சத்யராஜ், நிழல்கள் ரவி, ஆனந்த்ராஜ், எடியன் கிங்ஸ்லி இருக்கிற எல்லா காமெடி ஆக்டர்ஸையும் உள்ளே தூக்கி போட்டு ஒரு படம் ஒன்று பண்ணியிருப்பாங்க. இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட்டில், அதாவது ஒரு ஏர்போர்ட்டில் ஸ்டார்ட் ஆகும் இந்த சீன். இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்க அப்படின்னா, யோகி பாபு ஒரு ஒய்ஃப்க்கும் ஒரு குழந்த இருக்கும், ஜெய்க்கும் ஒரு ஒய்ஃப்க்கும் ஒரு குழந்த இருக்கும். ஸோ ஏர்போர்ட் போகும்போது ஒரு கடையில் போகும்போது மாற்றி எடுத்துகிட்டு போயிடுவாங்க குழந்தைய. ஸோ ஜெய்யோட அப்பா சத்யராஜ் அந்த ஊரில் என்னென்னா, அவருக்கு வந்து பையன்தான் பிறக்கணும், அப்போ தான் உன்னை வீட்டுக்குள்ளே செப்புன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு பொண்ணை மாற்றிட்டு எடுத்துகிட்டு போயிடுவார். யோகி பாபு அப்பா இளவரசை பார்த்திங்கன்னா, உனக்கு பொண்ணு தான் பிறக்கணும், இல்லைன்னா நீ வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து ஜெய்யோட பையனை மாற்றி எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் அவங்க குழந்தை எப்போ மாற்றுறாங்க, ஸோ அதனால் என்னென்ன பின் விளைவுகள்லாம் வருது, அதுதான் இந்த படத்தோட கதை. படம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல காமெடியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காமெடி படம் பார்த்த ஃபீல் கொடுத்துச்சு. லாஜிக் மிஸ்டேக் அதெல்லாம் இருக்கும் தான் அங்கங்கே. பட் இதை காமெடி பண்ணுறதுனால நம்ம வந்து லாஜிக் மிஸ்டேக்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு பார்த்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹவுஸ் கீப்பிங் படத்துக்கு அப்புறம் ரொம்ப ரீசெண்டாக வந்த காமெடி படம்னா இது மட்டும்தான். ஸோ யோகி பாபு பற்றி சொல்ல வேணால், யோகி பாபு ஜெய் காம்பினேஷன் செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க நடிப்பு சூப்பராக செஞ்சுருந்தாங்க. ஸோ காஸ்டியூம் பற்றிலாம் ஒன்றும் பெருசாக பேச தெரியல, ஏன்னா அது பீரியட் படம் இல்லை, ஒரு வில்லேஜில் நடக்கிற படம். ஸோ ஜெயோட ஃப்ரெண்டாக வர விக்னேஷ்காந்த் வந்து நல்லா நடிச்சிருப்பார். ஒரு சில டைம் தான் வருவார் அவர். ஸோ யோகி பாபு ஜெய் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். அப்புறம் ஸ்டீமன் நடிச்சிருப்பார், அவருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார் காமெடி. அந்த ஆனந்த்ராஜ், ஜெய், ஆனந்த்ராஜ், யோகி பாபு, சிங்கம்புலி காம்பினேஷனில் நிறைய சீன்ஸ் வரும். அது எல்லாமே நல்லாயிருக்கும். நிறைய எமோஷ்னல் சீன்ஸும் வரும். குழந்தைய மாற்றிட்டு தவிக்கிற அம்மா எப்படி கஷ்டப்படுவாங்கன்ற சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்துக்கு வந்து இமான் வந்து இசையமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு, இந்த குழந்தைக்காக பாடுற பாட்டு. பாக்கி ஒரு 2 பாட்டு ஓகேவாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க என்ன லிரிக்ஸ் எழுதுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க மியூசிக் போடுவாங்க. அது ஃபைட் சீனுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டில் ஒரு ஃபைட் சீன் வரும், அது மட்டும்தான். மற்றபடி நிறைய ஃபைட் சீன்லாம் இல்லை. மொத்தமாகவே ஒரு 2 ஃபைட் சீன் வரும். அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா மொட்டை ராஜேந்திரன் நடிச்சிருப்பார். ஸோ மொட்டை ராஜேந்தர், ஆனந்த்ராஜ், சிங்கம்புலி, அப்புறம் இவரு கூட நடிச்சிருப்பார், ராமர் நடிச்சிருப்பார், அப்புறம் தங்கதுரை. ஸோ விஜய் டிவி ப்ராடக்ட் கொஞ்சம் இழுத்து போட்டிருப்பாங்க காமெடி ஆக்டர்ஸு. ஸோ படமே ஃபுல்லாக நிறைய காமெடி ஆக்டர்ஸ் இருந்ததுனால எல்லாமே காமெடியாக தான் போச்சு. ஸோ ஸ்கிரிப்டுமே பார்த்திங்கன்னா நல்லா எழுதியிருந்தாங்க. ஸோ சின்ன கதை தான், அதாவது குழந்த மாறிடுது, அதை எப்படி அவங்க திரும்ப இது பண்ணுறாங்க, அதுக்கு நடுவில் நடக்கிற சூழ்ச்சி, அதில் தான் இந்த படம். இதில் என்ன ஒரு விஷயம் நம்மளால் ஜீரணிக்க முடியல அப்படின்னா, ஜெய் வந்து விஜய் மாதிரியே நடிச்சிருப்பார். அந்த விஜயோட மேனரிசம், அந்த ஃபைட்டு, அதெல்லாமே அப்படியே பண்ணியிருப்பார். யோகி பாபு படத்துலேயே கலாய்ச்சிருப்பார், நீ என்ன தான் பண்ணாலும் நீ தளபதி ஆகிட முடியாது, அவர் மாதிரியெல்லாம் நடிக்காத, ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத அப்படின்ட்டு அதிலே கலாய்ச்சி விட்ருப்பார். அதுதான் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக இருந்துச்சு ஜெய் மட்டும். பாக்கி எல்லாமே டீசெண்டாக நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோல் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ லவ் சீன்ஸ் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். அம்மா பாசம் இந்த குழந்தைக்கானது, அப்புறம் ஒய்ஃபு ஹஸ்பண்டு அவங்க பாண்டிங், அப்புறம் அப்பா பையன் பாண்டிங். ஸோ எல்லாமே ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்கும் இந்த படம். ஸோ பயங்கரமான ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படமாக இருந்துச்சு. பக்கா காமெடி மூவி. ஸோ முடிஞ்சால் தேட்டரில் போய் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.